வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் அனுஷா சீனி தம்பி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கவுள்ள சஜித். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு நிரந்தர தடை விதித்து நீதிமன்ற உத்தரவு வழங்கியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினராக எம்.ஜி. வீரசேன சத்திய பிரமாணம். தொடர்வது விரிவான செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இன்று புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை ஏப்ரல் 21 பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான ஒத்திவைப்பு வேளை விவாதம் இன்று முதல் 3 தினங்களுக்கு நடத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியை வகிக்க நிரந்தர தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தினால் இன்று புதன்கிழமை குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியை வகிக்க முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு நீதிமன்றம் தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் கட்சியின் நிறைவேற்று குழுவினது ஏகமனதான தீர்மானத்திற்கு அமைய அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினராக எம்.ஜி. வீரசேன சபாநாயகர் முன்னிலையில் இன்று புதன்கிழமை சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் எச். நந்தசேனவின் மரணத்தினால் நாடாளுமன்ற உறுப்புரிமையில் வெற்றிடம் ஏற்பட்டிருந்தது. இதனையடுத்து அந்த பதவிக்காக எம்.ஜி. வீரசேன நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகிலேயே மிகவும் பெரிய இரத்தினக்கல் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15,000 கோடி ரூபாய் பெறுமதியுடைய 802 கிலோகிராம் எடை கொண்ட இந்த இரத்தினக்கல் பதுளையிலேயே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது அறுகோண பிரமிட்டு வடிவம் போல் இயற்கையான ஒளி ஊடுருவக்கூடிய நீல நிற கொருண்டம் என்ற படிகங்களை கொண்டுள்ளது. கொருண்டம் என்பது மிக முக்கியமான இரத்தின வகைகளில் ஒன்றாகும். உலக வளங்களில் கொருண்டம் குடும்பத்தின் மிக பெரிய நீல கொருண்டம் இதுவாக கருதப்படுகின்றது. மன்னார் முத்தரிப்பு துறையில் தொழிலுக்கு சென்ற வேளை கடலில் வைத்து படகு இயந்திரத்தின் காற்றாடி வெட்டியதில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் மரணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவமானது இன்று புதன்கிழமை காலை நிகழ்ந்துள்ளது. உயிரிழந்தவரும் 3 பிள்ளைகளின் தந்தையான தேவராஜா பீரிஸ் என்று தெரிய வருகின்றது. உயிரிழந்தவரின் சடலம் தற்போது சிலாவட்டுறை மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா கடவுச்சீட்டு காரியாலயம் முன்பாக மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் என அடையாளம் கண்டுகொண்ட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வவுனியா கடவுச்சீட்டு காரியாலயம் முன்பாக பல மோசடிகள் இடம்பெறுவதாகவும் அதற்கு போலீசாரும் உடந்து என தெரிவித்து நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ஊடகங்களில் செய்தி வெளியாகியிருந்தன. இதனைத் தொடர்ந்து வன்னி பிராந்திய பிரதி போலீஸ் மா அதிபர் வவுனியா தலைமை போலீஸ் நிலையத்திற்கு வழங்கிய அறிவுறுத்தலுக்கு அமைவாக இன்று புதன்கிழமை அதிகாலை வவுனியா கடவுச்சீட்டு காரியாலயம் முன்பாக மோசடிகளில் ஈடுபட்டு வருபவர்கள் என அடையாளம் கண்டு கொண்ட 6 பேரை சந்தேகத்தின் பெயரில் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களை தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை வவுனியா தலைமை போலீஸ் நிலையத்தின் குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் ஜெயதிலக் எதிர்வரும் நாட்களில் கடவுச்சீட்டு காரியாலயம் முன்பாக ஏதேனும் மோசடிகள் இடம்பெறுமாயின் தனது உத்தியோகபூர்வ தொலைபேசி இலக்கமான 07185935220 என்ற இலக்கத்தை தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவித்தல் வழங்கியுள்ளார். போலீசாரின் இந்த நடவடிக்கை பொதுமக்கள் பலரும் பாராட்டுக்களை தெரிவிக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இடமாற்றம் செய்யப்பட்ட பட்டிருப்பு வலய கல்வி பணிப்பாளருக்கு ஆதரவாக பல்வேறு பகுதிகளில் சுவரொட்டிகள் இன்று புதன்கிழமை ஒட்டப்பட்டன. துறை நீலாவணை, கோட்டைக்கல்லாறு, பெரிய கல்லாறு, கழுதாவளை, ஓந்தாச்சி மடம், எருவில், குருமன்வெளி உட்பட பல பிரதேசங்களில் இவ்வாறு பரவலாக சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த காலங்களில் இடமாற்றம் செய்யப்பட்ட பட்டிருப்பு வலயக்கல்வி பணிப்பாளர் ஸ்ரீதரனுக்கு ஆதரவாக களுவாஞ்சிக்குடி, கழுதாவளை, பழுகாமம், பெரிய கல்லாறு போன்ற இடங்களில் ஆர்ப்பாட்டங்களும் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது வெளிநாட்டு செய்திகள்.
இந்தியாவில் கர்நாடகாவில் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததுடன் மிரட்டி மதமாற்றம் செய்ய முயன்ற இஸ்லாமிய தம்பதிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கர்நாடகா மாநிலம் பெலக்காவில் பாதிக்கப்பட்ட பெண் கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை விட்டு பிரிந்த நிலையில் விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. பின்னர் அந்த பெண் கடந்த ஓராண்டாக தனக்கு பழக்கமான ரபீக் கவுசர் தம்பதி வீட்டில் தங்கி வந்த நிலையில் அடைக்கலம் கொடுத்த தம்பதிக்கு எதிராக போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரில் ரபீக் அவரது மனைவி கண்முன்னே தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் அதனை அவர் மனைவி கவுசர் புகைப்படம் எடுத்து மதம் மாறுமாறு கூறி மிரட்டியதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் கணவரிடம் இருந்து விவாகரத்து வாங்கவில்லை என்றால் புகைப்படங்களை இணையத்தில் வெளியிடுவதாக மிரட்டியதுடன் ஃபர்தா அணியுமாறு வற்புறுத்தியதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் புகாரில் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் கணவன் மனைவி இருவர் மீதும் பாலியல் வன்கொடுமை, கடத்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த சாவித்ரி பெரேரா இலங்கையின் பாரம்பரிய உணவான கிரிபத்தை சர்வதேச அரங்கிற்கு எடுத்துச் சென்றுள்ளார். ஆஸ்திரேலியாவின் சமையல் போட்டியான மாஸ்டர் செஃப் ஆஸ்திரேலியா எனும் போட்டியில் கலந்து கொண்டு சாவித்ரி பெரேரா கிரிபத்தை செய்து நடுவர்களை மிரள வைத்துள்ளார். இலங்கையின் பாரம்பரிய காலையுணவின் விளக்க காட்சி மற்றும் சுவைக்காக அவர் நடுவர்களால் பாராட்டப்பட்டதுடன் நடுவர்களில் ஒருவரால் இது ஒரு ஓவியம் போன்றது என்று கூறப்பட்டுள்ளது. சவ்வென்று அன்புடன் அழைக்கப்படும் சாவித்ரி பெரேரா கிரிபத், அதாவது பால் சாதம் மற்றும் இலங்கை ட்ரேக்கில் பூசப்பட்ட கருப்பட்டி தேங்காய் துருவலை வழங்கினார். அவரது உணவை ஒரு கொண்டாட்டம் என்று ஒப்பிட்டு நடுவர்கள் உண்மையில் நல்ல இலங்கை உணவு வழங்கியதற்காக அவரை பாராட்டியுள்ளனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. வார நாட்களில் மாலை 6 மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை பார்வையிட www.minnal24.com என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி.